ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தினமும் பார்க்கிற ராசி பலன்ல இரண்டாவதா வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த மாதம் ஒரு விஷயத்தை நீங்க சிறப்பா செய்தால் நன்மைகளை பெற முடியும். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற முழுமையான விளக்கங்களையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் நன்மைகளையும் யோகங்களையும் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கான பரிகாரமும் உங்களுக்காக நாங்க சொல்லியிருக்கோம். முழுமையா பாருங்க. அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும். அது இறை வழிபாட்டின் மூலம் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான். எளிய முறையில் செய்ய வேண்டியதுதான். நீங்க வீட்டில இருந்தே பண்ணக்கூடிய பரிகாரம் தான். ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய காலங்களை எல்லாமே உருவமா கொண்டா மேச ராசி கபாலத்தை குறிக்கும். இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது முகத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியா வர்றதுனால இந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறது முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு ஒரு வசீகர தோற்றத்தை தருவார். புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல புதுசா ஒரு ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னா ரொம்பவுமே ஆர்வமா இருப்பீங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களை மற்றவங்க எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம். உங்களை எதிர்க்கிறவங்க தான் உங்ககிட்ட தோத்து போயிடுவாங்க. எதிர்க்கு எப்பொழுதுமே சவாலா இருக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க. ஆனா இயல்பிலேயே நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே சாதுவாதான் இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஏதாவது டென்ஷன், யாராவது கோவப்படுத்த வைக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது தான் சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கேற்றது போல உங்களோட குணாதிசயம் மாறும். மற்றவங்களுக்கு எப்பவுமே உதாரணமா திகழக்கூடிய நபர்கள் நீங்க. உங்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே சிறந்த ஒரு வழிகாட்டுதல மட்டுமே தரும். பொது காரியத்துல உங்களுக்கு ரொம்பவுமே ஈடுபாடு அதிகமா இருக்கும். அதே போல எந்த ஒரு பொது விஷயத்திற்கு வந்தமோ போனமோ அப்படின்னு இல்லாம எல்லா வேலைகளையுமே முன்னாடி நின்று அதை சிறப்பா செய்து காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களுக்கு அதுல தனி ஒரு ஈடுபாடு இருக்கும். அதே போல நீங்க நினைச்ச விஷயம் அது கரெக்டா செய்யல அப்படின்னா அங்க இருக்கவே உங்களுக்கு பிடிக்காது. கூட இருக்கிறவங்களும் தன்னோட சேர்த்து முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லக்கூடியதுதான் உங்களோட இயல்பு. ராசிக்கு 2ஆம் இடமாக வாக்குஸ்தானத்துல உங்களுக்கு புதன் பகவான் வரதுனால எதையுமே சூட்சமமாக புரிய வைக்கிறதுல சாமர்த்தியசாலிகளா நீங்க இருப்பீங்க. உங்களோட எண்ணத்தை முகக்குறிப்பாலேயே எதிரில் உள்ளவங்களுக்கு உணர்த்தக்கூடிய இயல்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்க ஒரு சின்ன விஷயத்தை செய்வதன் மூலம் பல முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல பயன்களையும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ராசிக்கு அதிபதியா சுக்கிர பகவான் இருக்காரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சுக்கிர பகவான வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க மல்லிகை பூ சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்க பெற முடியும். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் என்றாலும் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. சுக்கிரனின் அருளால் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறத விரிவா நாம இப்ப பார்க்கலாம். பொதுவாகவே இந்த வருடம் அப்படிங்கிறது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி அப்படின்னு 3மே நடந்திருக்கு. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 3 முக்கிய கிரகங்களின் பயிற்சியுமே இந்த மாதத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத விரிவா நாம இப்ப பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறார். அதே போல இந்த சூரிய பகவான் வந்துட்டு ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கும் பயிற்சியாகுவார். இது தமிழ் ஆங்கில மதத்துக்கு மாறுபடுது. அதனால ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான்கள் உங்களோட ராசியில இருக்கிறாரு. கடக ராசிக்கு இவங்க பயிற்சியாகும் பொழுதும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவான் கும்ப ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க. இதன் மூலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பஞ்சாங்கப்படி இந்த மாதத்துல பார்த்தா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. ரிஷபம் ராசிக்காரங்க மிகுந்த நல்ல மனம் படைச்சவங்க. உங்களோட நல்ல மனதிற்கு ஏற்றது போலவே உங்களுடைய அனைத்து செயல்களும் நல்ல விதமா நடக்கும். சுயம் நல்லம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையோடு வாழக்கூடியவங்க சில பேர் தான் இருப்பாங்க. அந்த சில பேர்ல முக்கியமானவங்க நீங்க தான், அதாவது ரிஷபராசி அன்பர்கள் தான்.
கூட பிறந்தவங்களோட முன்னேற்றத்திற்காகவும் நீங்க பாடுபடக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனா இவர்களுக்கு உதவி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம் தான். எல்லோருக்குமே உதவி அப்படின்ற உடனே முதல்ல ஞாபகம் வருவது நீங்களா தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு உதவின்னு சொன்னா செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே மனதிற்கு கவலையை கொடுத்திருக்கும். இந்த மாதத்துல சூரிய பகவான் உங்களோட ராசியில் இருக்கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதனால முதல் 15 நாட்கள்ல இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே கல்வியில மிகவும் சிறப்பாக விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பொது தேர்வு, போட்டித் தேர்வு இதெல்லாம் பங்கேற்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல மதிப்பெண் உங்களால் பெற முடியும். அது மட்டும் இல்லாம உத்தியோகம், தொழிலில் புதிய முயற்சிகள் இது எல்லாமே சிறப்பா செயலாற்றினா இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். புதிய வேலைக்கு நீங்க இப்பதான் முயற்சி செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம், பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து சேரும். குழந்தைகள் வளர்ப்புல நீங்க சிறப்பா செயல்பட போறீங்க. இறங்கிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான். உத்தியோகம், தொழில், வீடு இப்படின்னு எல்லா விஷயத்திலயுமே ஒரு சில மாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றமா அமையும். பணம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவு உங்களுக்கு சீரா இருக்கும். கடந்த காலங்கள்ல இருந்த நெருக்கடிகள் இப்பொழுது படிப்படியா உங்களை விட்டு விலகிடும். கடன் சுமை குறைந்து காணப்படும். 2ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது அற்புதமா அமைய போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவங்களோட பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலம் வருமானம் அதிகரிச்சு காணப்படும். குடும்பத்துல இதனால மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோடு அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் மூலம் அந்யோன்யம் அதிகமாக கொண்டு வர முடியும். குழந்தைகள் உறவு பக்கபலமா இருக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டுல மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களுக்குமே உத்தியோகம், தனிப்பட்ட வாழ்க்கை இது எல்லாத்துலயுமே நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல காரியங்கள் நல்லபடியா நடக்கும். எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாரு. இதனால எதிர்பாலின உறவில் கண்ணியமா நடந்துக்கணும். ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உத்தியோகத்துல ஒரு சில நெருக்கடிகள் அவ்வப்போது வரும். உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும், அவங்களை கொஞ்சம் அனுசரித்து பொறுமையா செல்வதும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா பல சிக்கல்கள் வரும். அதனால இந்த விஷயத்துல நீங்க கவனமா தான் இருக்கணும். என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. உத்தியோகத்துல அவசரப்பட்ட திடீர்னு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. மாதத்தின் முதல் வாரத்துல மேற்கொள்ளும் பயணங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். விரையாதிபதி செவ்வாய் 3ஆவது இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் உருவாகலாம். மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பயன்களை நீங்க பெற முடியும். முன்பு சொன்னோம் இல்லையா, ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான், அதை நீங்க செஞ்சா உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படின்னு. அது என்ன மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில நல்ல பயன்களை பெறவும், அதிர்ஷ்டங்கள் ஏற்படவும் தங்களோட ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிகை பூ சாற்றி வழிபட சொன்னோம். அதே போல மல்லிகை பூ சாற்றி கேசரி அல்லது ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமா வச்சு நீங்க வழிபட்டு வருவதன் மூலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பாதகமான பலன்கள் எதுவுமே ஏற்படாமல் சுக்கிர பகவான் உங்களை ரொம்பவுமே பாதுகாத்து வைப்பார். 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு வருவது ரொம்பவுமே சிறப்பானதா பார்க்கப்படுது. இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகள் வரும். உங்களுக்கு பொருளாதார வசதி நல்லா இருக்கும். மேலும் இந்த கோவிலுக்கு நீங்க தொடர்ந்து போவதன் மூலம் இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும். அதுவும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பசுமாட்டை வாங்கி நீங்க கோயிலுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா சிறந்த அதிர்ஷ்டங்களை உங்களால் பெற முடியும். புனித நதிகள்ல நீராடுவது, நதிகளை ஒட்டி அமைந்திருக்கும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது உங்களோட ராசிக்கு ஏற்படும் தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு வழிபாடா பார்க்கப்படுது. எக்காரணம் கொண்டும் நீங்க கிளி, வண்ணப்பறவைகள் போன்றவற்றை கூண்டுல அடைத்து வளர்க்க கூடாது. இதில் ரொம்பவும் கவனமா இருங்க. அதே போல இந்த பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுதியா கொண்ட உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிர பகவானின் தோஷத்தை இந்த ஒரு விஷயம் ஏற்படுத்தும். கவனமா இருங்க. அதுக்கு பதிலா நீங்க உங்களோட வீட்டில் வசிக்கக்கூடிய நாய்கள், பசுமாடுகள் மற்றும் பறவைகளுக்கு தினமுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவிட்டு வாங்க. அது உங்களோட ராசிக்கு நல்ல விதமான நன்மைகளை ஏற்படுத்த கூடிய சிறந்த ஒரு பரிகாரமா பார்க்கப்படுது. சுக்கிர பகவானின் முழுமையான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பை நீங்க பெற முடியும் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம்.
என்ன ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பகவானின் முழுமையான ஒரு சிறப்பான பலனையுமே நீங்க எப்படி பெற முடியும் அப்படிங்கறது இந்த பதிவுல உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரத்தை தவறாம செஞ்சுடுங்க, எல்லா வித முன்னேற்றங்களும் உங்களால் அடைய முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.